ரஜினி சாரோட ஸ்டைல் அப்படி இருக்கும். அவர் ஏன்னா பேசிக்காக அவர் ரஜினி ஃபேன் வருதான் மஸ்டி அப்படியே புதுசாக இருக்கும். மஸ்டி அப்படியே எனக்கு அப்படியே ரஜினி சார் பேசுகிற மாதிரி இருக்கும். தெரியல, எனக்கு தெரியும், சத்யான்னு தெரியும். பட் ஒரு படி மேலே போயிடுச்சு. ஓகே, பைரவாவில் பண்ண சத்யா அப்படின்ற ஒரு நேம் வந்துச்சு. எல்லாமே இப்போ பைரவா காஸ்டியூம் தெரிஞ்சார், பைரவா காஸ்டியூம் தெரிஞ்சு சொல்கிறாங்க. அவ்வளோ புதுசாக தான் அதுதான் ட்ரை பண்ண சொல்ல விரும்பல. பட் கலராக வந்து கத்தி சண்டை விஷால் சார் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு சசிகுமார் ரொம்ப பழக்கம் சார். ஸோ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், எது அவையாக இருக்கும்னு சொன்னார். ப்ராப்பர் ஒரு மசாலா ஹீரோ ஒரு எப்படி இருப்பாங்களோ அது நாங்கள் விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டைம் அவர் போடுறாரு. ஐபிஎக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜயராகினி. பொதுவாக வந்து ஹியூமனோட பேசிக் நீட்ஸ் மூணு விஷயம் சொல்லுவாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதில் பசியோடு வந்து எங்களுக்கு பிரியாணி போட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் செகண்ட் விஷயம் ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயம். ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பழமொழிகள் இருக்குது. ஆழ்பாதி ஆடைப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனாக எடுத்து இன்னைக்கு அதில் பட்டையை கிளப்பிட்டு ஒருத்தர் தான் மீட் பண்ண போகிறோம். ஐ வெரி ஹாப்பி டு வெல்கம் தி காஸ்டியூம் டிசைனர் மிஸ்டர் சத்யா. ஹாய் சத்யா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தி பிரியாணி. அண்ட் எனக்கு வந்து உங்களை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னோடனே கேட்கணும்னு தோணுன முதல் விஷயம், லைஃப்ல எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கோல் வச்சிருப்பாங்க, டெஸ்டினேஷன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து விஜய் சாரை பார்த்து தான் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் போட்டேன் எங்க ஸ்கூல் டேஸ்ல நான் சொன்னீங்க. அவருக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸாவது நான் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க, சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஹவ் யூ ஹாப்பி? ஸோ ஹாப்பியை தாண்டி ஓகே, நம்ம சினிமாவுக்கு இப்போ ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயத்தை நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும்ல. ஓகே, நம்ம ஒரு விஷயம் டார்கெட் பண்ணோம், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். அதுதான் அந்த மூமெண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே அங்கே நான் எம்டி நான் அது ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே வர்ற எல்லா விஷயமே எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒர்க்குக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் தான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் சின்சியராக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணுன்ற விஷயம் தான். எனக்கு அச்சீவ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு தெரியலையே, எல்லாமே ஓவர். ஸோ இனிமேல் வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா போனஸ் தான். எனக்கு என்ன நடந்தாலுமே இதுக்கு என்ன ஒவ்வொரு மூமெண்ட்டும் சரி, எல்லாமே நடக்கிற எல்லாமே எனக்கு வந்து ஒரு போனஸாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு போனஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நேட்டிவ் எல்லாமே தேவிப்பட்டம் தான் சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கிராமம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபேண்டசி இல்லை கிளாஸ் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நம்ம பார்த்துக்க மாட்டோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து விஜய் சார் பார்த்து தான் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வந்தீங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க காஸ்டியூம்ஸ் நல்லா போகணும். அப்படிங்கும்போது யார் ஒருத்தர் உங்களுக்கு சரி இப்படி இது போனால் உனக்கு செட் ஆகும்னு யாராவது சொன்னாங்க? நான் நல்ல கொஸ்டின்ங்க. நான் இன்னும் எங்கேயுமே சொல்லலை. மீர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முஸ்லீம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அவங்க வீட்டில் டிவியே கிடையாது. சினிமா அது முஸ்லீம்னு சொல்லுவாங்கங்களே, டிவி இருக்காது, 5 வேளை தொழுவாங்க. அந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் தான் கற்றுக்கிட்டோம். எங்கள் வீடு எப்படின்னா லைனாக ஒரு 11 இது இருக்கும், ஒரு 12 ஹவுஸ் இருக்கும், லைனாக இருக்கும். எங்களுக்கு வந்து 7th ஹவுஸு, அவங்களோட வீடு வந்து 5வது வீடு அவங்க வீடு. ஸோ எப்போ போனாலும் எங்கள் கிராஸ் பண்ணி தான், அவங்க வீடு கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போய் ஆகணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ எங்கள் வீட்டில் டிவி இருக்கும். அந்த மீருங்கிறவர் வந்து அவர் வந்து 12th படிக்கும்போது நான் 8th 7th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஸ்கூல் தான் படித்தார். அவர் தான் சொன்னார், உனக்கு காஸ்டியூமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா பண்ணுற, க்ரியேட்டிவ் ஏதாவது யோசிக்கிற. அவர் தான் நான் சொன்னேன், நீ வந்து இதுக்குன்னே கோர்ஸ்லாம் இருக்குது. என்ன கோர்ஸ் கூட எனக்கு தெரியாது. காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் நான் படித்தேன். பட் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அவர் தான் சொன்னார், இது எதுக்குன்னு கோர்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு விசாரிச்சு நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக் ஐடியா கொடுத்தது அதுதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள் சேனலில் தான் நான் சொல்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் சொன்னல, எனக்கு கேட்டதில்ல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீருங்கிற ஒரு பர்சன் தான் வந்து இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இதுக்கு நீ படித்தாதான் அதில் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மீர் சார், நீங்கள் வந்து நல்லது பண்ணீங்களா இல்லை என்ன பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு அட்டகாசமான ஒரு பர்சன், ஒரு டேலண்டடான ஒருத்தர் தான் சிரிஃபீடுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் அதுக்கு சொல்லிக்கிறோம். அண்ட் சார், கமிங் டு விஜய் சார், நீங்கள் டை ஹார்ட் ஃபேன், எல்லாருக்குமே தெரியும், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டீங்க. போக்கிரி படம் வந்து அவரோட காஸ்டியூம் பயங்கரமாக நிறைய பேர் போட்டாங்க. 2 பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, எல்லாரும் போடும்போது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் பைரவாவோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா கோட் போட்டு, கபாலியோட ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா கோட் போட்டு, ஃபர்ஸ்ட் லுக்கும் அதில் ஹிட் ஆச்சு. படமும் மாசு, இதுலேயே ஃபர்ஸ்ட் லுக் கோட் போட்டு. ஸோ என்ன எதுவும் சிம்பாலிக்காக எதுவும் இல்லை? அப்படி இல்லை, இது வந்து சும்மா ஒரு சாங் வந்து என்ட்ரி வந்து எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது சொன்னார், இந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் எடுத்துக்கலாம். அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்காக வரணும் சார். டைரக்டர் ஆகட்டும், டிஓபி ஆகட்டும், எல்லாருமே சார் ரொம்ப நல்லா இருக்குது. எடுக்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது தெரியும், இந்த ட்ரையல் பார்க்கும்போது இது சூப்பராக நம்ம கலக்கிடலாம் அப்படி. அந்த மாதிரி அன்னைக்கு யூனிட்டில் இந்த ஸ்டில் எடுக்கும்போதே எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் இது வரணும் சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் லுக் வந்து நிறைய ஸ்டில் இருந்தாலும் இதை ஃபர்ஸ்ட் லுக்காக நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் வந்தது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரீச். என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு தெரியும் சத்யான்னு தெரியும், பட் ஒரு படி மேலே போயிடுச்சு. ஓகே பைரவாவில் பண்ண சத்யா அப்படின்ற ஒரு நேம் வந்துருச்சு. எல்லாமே இப்போ பைரவா காஸ்டியூம் டிசைனர் பைரவா காஸ்டியூம் டிசைன் சொல்கிறாங்க. இந்த ரெகக்னேஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணும்போது தான் வருது. ஸோ அது விஜய் சார் மூலிமா வர்றது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, ஒரு ஃபேனாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நீங்க ஒரு ஃபேன் அப்படிங்கும்போது நார்மலா விஜய் சார் பாத்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவங்க ஒரு ப்ரொஃபஷனை வச்சு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஈவன் ஃபேனா இருந்தாலும் கூட அவங்க அந்த அந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நீங்க ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது அவர் எதுவும் சொல்லுவாரா, இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஏதாவது சஜஷன்ஸ் கொடுப்பாரா? இல்லை அவர் அது சொல்கிறேனே, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஒர்க் பண்ணல ஒன் ஆஃப் த ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சார். நான் 28 ஃபிலிம் பண்ணிட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்கள் எது கொடுத்தாலும் ஒரு டேரக்டர் என்ன சொன்னாங்க, கேமராமேன் என்ன கலர் சொன்னாங்க, எல்லாமே போட்டுப்பார். எனக்கு இந்த பிராண்ட் வேணும், எனக்கு இப்படி கலர் வேணும் அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியன் எதுவுமே இருக்காது. டேரக்டர் கேமராமேன் என்ன டிசைட் பண்ணுறாங்க, காஸ்டியூம் டிசைனர் டிசைட் பண்ணுறாங்களோ அதை போட்டுப்பார். ரொம்ப கம்ஃபர்டபுள், ஜாலி. எனக்கு பர்சனலாக என்ன தெரியும், நண்பா சொல்லுவார், என்ன டாங் கூப்பிடுவார், நல்லா மூட பொறுத்து. எனக்கு தோல் என்னன்பா என்ன விசேஷம், என்ன படம் பார்த்த அப்படின்னு கேட்பாரு. நண்பி அடிக்கடி நண்பா தான் சொல்லுவார். இது மறக்க முடியாது, ரீசெண்டாக வந்து இப்போ இது கோயம்பேடு ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நாளைக்கு கபாலி ரிலீஸ் ஆகுது. நண்பா பார்க்க முடியல, பிஸியாக இருக்கியா அப்படின்னாரு. நான் ஷூட்டிங் காஸ்ட்யூம் ஒன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஒரே காஸ்ட்யூம் வந்து ஒரு 10 days ஷூட் போகுதுன்னா ஒன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நாங்கள் அவ்வளோ போக மாட்டோம். லைக் ஏன்னா ஒர்க் எங்களுக்கு அதே காஸ்ட்யூம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஷூட்டிங் அவ்வளோ போக மாட்டோம். பட் அதில் கொஞ்சம் லேட்டாக போனேன், நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு போனேன். என்னன்பா பார்க்க முடியல, பிஸியாக? இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஃபைட்டு தானே சார், வரல சார் அப்படின்னேன். ஓகே நண்பா, அப்புறம் என்ன விசேஷம், என்ன படம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டார். இதை ஸோ பார்த்தேன் சார். நீங்கள் என்னப்பா என்ன படம் பெருசாக வரலையே, எதுவும் வந்திருக்கா என்ன அப்படின்னு கேட்டார். அப்புறம் அடுத்த நாள் கபாலி ரிலீஸ் ஆக்சுவலாக. சார் கபாலி எங்கே சார் பார்க்குறீங்க, பார்க்கணும் நண்பா, தலைவர் படம் பார்க்கணும், நீங்கள் எங்கே சார் உங்கள் ப்ரிவியூ எதுவும் போடுறாங்களா அப்படின்னு கேட்டேன். ப்ரிவியூலாம் பார்க்கக்கூடாது நண்பா, தலைவர் படம் தேட்டர்லாம் பார்க்கணும். நீங்கள் எப்படி சார் தேட்டரில் பார்ப்பீங்க, பார்க்க முடியாது சார், க்ரௌடாக இருக்குமே சார். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணன்ட்டு, பார்ப்போம் ஆனால் தேட்டர்லாம் பார்ப்பேன் அப்படின்னாரு. ஸோ அது மட்டும் என்ன ஷேர் பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா செட்டில் எங்கே பார்த்தோன்னா தோளில் கைப்பட்டு பேசுறது. ஆமாம், தோளில் கைப்பட்டு பேசுறது, என்ன பண்ணிகிட்ருக்க இது பண்ணிகிட்ருக்க. அதே மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு மேக்சினோட இன்டர்வியூ ஒன்று வந்தது. அது அவரோட அசிஸ்டன்ட் வந்து, சார் சத்யாவோட இன்டர்வியூ ஒன்று வந்து பார்த்தீங்களா அப்படின்னா, அப்படியா என்னது காமிக்கலையே, என்னன்னா அவர் வாங்கி படித்தார். வந்து என்ன அந்த ஆக்சுவலாக சார் இங்கே இருக்காருன்னா நான் ஓவர்லாப் போய் அங்கே நின்றுருந்தேன், அசிஸ்டன்ட் இங்கே நிற்கிறாரு. அவர் என்னென்ன ரியாக்ட் பண்ணுறாரோ அது வந்து அசிஸ்டன்ட் தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் அங்கே ஓவர்லாப் தான் நின்றுருக்கேன். அந்த அசிஸ்டன்ட் வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். நீங்கள் நிற்கிறான் நான் சத்யா அப்படின்னா. ஆமாம் சார் கூப்பிட்டு என்ன பண்ணேன் சார் அப்படின்னு பண்ணேன். சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க இன்டர்வியூ, ரொம்ப நல்லா இருக்கு. அவரை பற்றி நான் ஆஸ்யூஷுவல் எந்த இன்டர்வியூனாலும் விஜய் சார் எப்படி இந்த சில பேர் இந்த இது போடுவாங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இது ஓம் போட்டு இந்த சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு விஜய் சாரை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணி தான் அடுத்த இன்டர்வியூ உள்ளே போவேன். அந்த மாதிரி பேசிக்கே இல்லை, விஜய் சாரை பற்றி யதார்த்தமாக இருந்திருக்கு. ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் தெளிவாக இருக்குது, ரொம்ப இதாக இல்லாமல் தெளிவாக கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த விஷயங்கள் நடந்தது. சூப்பர் சார். நார்மலாக காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்னு பார்த்தா கோர்ஸ் முடிக்காதவங்க இல்லை ஃபீல்டுக்கு வராதவங்களுக்கு தெரியல ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், காஸ்டியூம் தானே, அவங்க ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க, கொடுப்பாங்க. பட் அது அப்படி கிடையவே கிடையாதுங்கிறது இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வருது. எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவங்க கலர் டோன் பார்க்கணும், அவங்களோட நம்ம லைட்டிங் பார்க்கணும், அந்த சீனுக்கான மூட் பார்க்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ கஷ்டமானது காஸ்டியூம் டிசைனிங்? இப்போ கஷ்டமானன்னா எப்படின்னா, இப்போ நினைக்காத ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ சாங்கே வந்து இமேஜினேஷன் தான் இல்லைங்களா. சாங் இமேஜினேஷன், அவங்க ஃபாரின் போகிறாங்க, இங்கே இந்த ஒரு பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டில் எப்படி காஸ்டியூம் இருக்கலாம். ஸோ இது நினைக்கிற விஷயம், அதாவது நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணாத ஒரு காஸ்டியூம் தான் சாங்கில் நாங்கள் கொடுக்குறோம். இது வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண இப்படிலாம் நல்லா இருக்கு, ரசித்து பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் என்ன, அந்த பேக்ரவுண்ட் என்னென்ன, அதுக்கு இந்த கலர் போட இது நல்லா இருக்கும். இது அந்த என்ன வேணால் நம்ம இப்போ வந்து நிறையா வந்து மீடியா நிறையா வந்து புதுசாக விஷயங்கள் வரனால ஈஸியாக எல்லோரும் அப்டேட் ஆகிறாங்க. அதாவது காஸ்டியூம் பற்றி படிக்காதவங்க கூட அவங்க சென்ஸ் வந்துடும். ஏன் அப்படின்னா நிறைய மீடியாவில் வருது, காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக இருக்குது. பட் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது வந்து அது வந்து அதில் ஒர்க் பண்ணி அதில் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அதை க்ரியேட் பண்ண முடியும். இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஒப்பீனியன் சொல்லலாம், இல்லை வந்து இப்படி இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். பட் அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ப்ராப்பராக எங்கள் மாதிரி வந்து படிச்சுட்டு இல்லை வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் அது ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது ப்ராப்பராக பண்ணதா இல்லை ஏனோதான்னு பண்ணதாங்கிறது.
ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். பட் நீங்கள் லவ் பண்ணி பண்ணீங்கன்னா சின்சியராக இது விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான் நினைக்கிறேன் நான். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாலிவுட் பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் பயங்கர அப்டேட்ல இருக்காங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா. இப்போ ஏதாவது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷன் வர்றாங்க அப்படின்னாலுமே பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு தோட்டி மாதிரி எல்லாம் போட்டு அது ஒரு பேன் மேல போட்டு பயங்கரமா இருக்காங்க. நம்ம ஆளுங்க கோலிவுட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வர மாட்டாங்க. நார்மலா ஒரு கோட் நம்ம கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்கிற மாதிரி. நல்ல கொஸ்டினுங்க. அதை தாண்டி என்னன்னா அங்கே நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைவேட் ஷோஸ் நிறைய பண்ணுறாங்க. பட்ஜெட், படத்தோட பட்ஜெட் இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் என்னங்க நீங்கள் பாலிவுட் மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. பாலிவுட் பட்ஜெட் வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 crores 15 crores படம் பண்ணுறாங்கன்னா அங்கே மினிமமே பார்த்தீங்கன்னா 30-40 தான் மினிமமே நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய கிரியேட்டிவிட்டி யோசிக்கலாம், நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்கே அப்படி பண்ண முடியாது. பட்ஜெட் ரொம்ப கம்மி, மார்க்கெட் வேல்யூ கம்மி, நிறைய சேட்டலைட் அது நிறைய பட்ஜெட் டே பை டே வந்து குறைஞ்சிட்டே இருக்க தவிர இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. அப்போ எங்களுக்கும் கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறது கம்மி. எப்போ எங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இதுக்குள்ள உன்னால் என்ன யோசிக்கணுமோ யோசிச்சு பண்ணேன். ஸோ அப்போ எல்லாமே கம்மியாகுது. அங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, மணி இருக்குது, எல்லாமே இருக்கிறனால கேன் டூ எனிதிங், எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. பட்ஜெட் தான் மெயின் திங். அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து வந்து சிம்பு சார் AAA படம், அதில் வந்து பீரியட் லெவல் அந்த மாதிரி போகும்போது என்ன நம்ம அது என்ன பெல் சொல்லுவாங்களா, பெல் பாட்டம் பேண்ட் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல செக்குடு ஷர்ட் ஒரு மாதிரி பங்கு வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. நார்மலாவே அதுதான் அந்த லெவலுக்கு செட் ஆகும். அப்படிங்கும்போது நீங்க என்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கீங்க? நல்ல கொஸ்டினுங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு இந்த படம் சொன்னோன்னே இந்த மாதிரி பிஎல் ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு சசிகுமார் ரொம்ப பழக்கம் சார். ஸோ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், எது அவையாக இருக்கும் ஒன்று சொன்னார். நம்ம சுப்பிரமணியம் பண்ணால இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணோண்டா, இப்படி பண்ணோண்டா. ஆக்சுவலாக அந்த அவர்கிட்ட போய் பேசினதுக்கப்புறம் சொன்னார், ஒவ்வொருத்தவங்க பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. சசிகுமார்னு இந்த செக்ஸு, ஜெய் வந்து பிரிண்டடு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணி எனக்கு வந்து இப்போ தான் எனக்கே தெரியல. ஒரு டிசைனர் கூட எனக்கு அது தெரியல. ஒர்க் பண்ணிக்கொண்டா இந்த மாதிரி நீ ஒன்று பேட்டர்ன் ஒன்று பொடி, அது கொஞ்சம் ஏன்னா அவர் கமர்ஷியல் ஹீரோ தானே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜெய் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மதுரை போயிருந்தேன், தேனி போயிருந்தோம், சென்னையில் ரொம்ப லோக்கல் ஏரியா எல்லா கடையும் போய் சர்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் பெரிய பெரிய பிரிண்ட்டு. இல்லை நாமளை பூனை சின்ன பூ தானே இருக்கும், பூலே பெரிய பூ இருக்கிறதுலே மேக்ஸிமம் என்ன பூ, அந்த மாதிரி பிரிண்டிங்லேயே பெரிய பெரிய பிரிண்டிங் போண்டாகுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி பிடிச்சி மொத்தம் படத்தில் வந்து ஒரு 25 ஷர்ட்ஸ்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஷர்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஸ்டிச் பண்ணோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. ஸோ அது சீன்ஸ் பார்ப்போம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஓப்பனிங் சீன் ஆகட்டும், இந்த கையில் ஈஸியாக வந்து அக்சன்ஸ் போடாது சிம்புனா, அதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது படத்தில். ஆமாம், இதில் ஒன்று இருக்குது படத்தில். சிம்புக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இது வந்து பக்கா கமர்ஷியல் படம், லாஜிக் பார்க்காதீங்க. 90s 80s இருந்தாலும் அங்கே ஒரு மொத்த மாசா ரவுடியாக ஜாலியாக ஒருத்தர் தான் எப்படி இருப்பான், அப்படி யோசிச்சு பண்ணுங்கள், லாஜிக்கே பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கும், ஸ்டைலான ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்கும் சிம்பு சாருக்கு. ஆக்சுவலாக பீரியட்னா லைவு எதார்த்தம் அப்படி இருக்கும்ல, லைவே இல்லை, ஃபேண்டஸியாக இருக்கும். ஃபேண்டசி ஒரு பீரியட் ஃபிலிம் எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். ட்ரிபிள் அப்படி இருக்கும். ஓகே. அண்ட் வந்து பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் வந்து காஸ்டியூம் டிசைனிங் இல்லை நான் அவங்களுக்கு ஆக்சுவலாக பண்ணலை. ஆமாம் ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்களோட ரஜினி முருகன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை அது அவங்க ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களோட இது ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொல்கிறது தானே, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, ஏன்னா அவங்க பேசிக்காக ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிமில் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே விஷயம் வரும்போது இல்லை நான் ஆல்ரெடி இந்த கடல் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்கிற ஒப்பீனியன் சொல்லலாம். ஸோ அது இயல்பான ஒரு விஷயம் தான். சார் விஜய் சேதுபதி சார், எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி படங்கள் அப்படின்னாலே அவர் நார்மலாக ஒரு ஷர்ட் போட்டுப்பாரு, லுங்கி கட்டிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் படங்கள் பண்ணுவார். இல்லைன்னா வெள்ளை வெட்டியோட சட்டை. எனக்கு தெரிஞ்ச அவர் நீட்டாக ஒரே படம் சேதுபதி பயங்கர ரொம்ப டீசெண்டான ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். இந்த படம் நீங்க வந்து பண்றீங்க, ரெக்கை படம் பண்றீங்களா சேதுபதி சாருக்காக, விஜய் சேதுபதி சாருக்காக. ஸோ எப்படி வந்திருக்கு படம், அவருக்கு என்ன மாதிரி அவுட்ஃபிட் கொடுத்துருக்கீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்க? ரெக்கை இது வரைக்கும் விஜய் சேதுபதி ட்ரை பண்ணாத ஒரு ஃபேண்டசி இருக்குல்ல, யூஸ்வலாக கமர்ஷியல் ஹீரோ எப்படி ஓடுறது பாடுறது அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இருக்கும் தெரியுங்களா, அது ரெக்கையில் இருக்கும். அது அக்செப்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் செகண்டரி. பட் நாங்கள் அது ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி மான்கிராத்தில் சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு ஃபேண்டசி தெரிஞ்சாரோ அது எங்கள் படமாக இருந்து பெருமையாக இருக்குது. மான்கிராத்துலேருந்து அவர் அடுத்தடுத்து ஸ்டைல் படம் பண்ண, அதுக்கு முன்னாடி அவர் ப்ளீஸ் ஸ்டைல் படம் பண்ணல. அதே மாதிரி இனிமேல் ஃபியூச்சரில் விஜய் சேதுபதி ஸ்டைல் படம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு படம் வந்து ரெக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ரெக்கையில் போட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் வந்து எங்களுக்கு கிடைச்சது பெருமையான விஷயம் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிஷர்ட் மேலே ஒரு ஷர்ட்டு, அது மாதிரி நிறைய டிசைனான ஷர்ட்ஸு, அப்புறம் வந்து சாங்கில் வந்து இந்த லெதர் ஜாக்கெட்டு, லைக் ப்ராப்பர் ஒரு மசாலா ஹீரோ ஒரு எப்படி இருப்பாங்களோ
அது நாங்கள் விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டைம் அவர் போடுறாரு. எப்போவுமே யதார்த்தமான ஒரு ஹீரோவாக தான் இருப்பார் இல்லைங்களா, பக்கத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு அண்ணன் அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் எனக்கு பெருமையாக இருக்குது. நான் சிவகார்த்திக்கும் நான் பெருமையாக சொல்லிப்பேன், மாட்காரெலாம் ஸ்டைலாக காமிச்சேன். அதேமாதிரி விஜய் சேதுபதிக்கும் காமிச்சது எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக நான் சொல்லிப்பேன். நான் பெருமை ஃபஸ்ட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஃபஸ்ட் நாள் அந்த விஷயம். விஷால் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய சிம்பிளா இருப்பார், ரொம்ப கிராண்டா போடணும்னு நினைக்க மாட்டாரு. நார்மலா வந்துட்டு ஒரு அவரோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர்லாம் செலக்ட் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அவர் கூடயும் நீங்க ஒரு படம் பண்றீங்க, பெரிய பெரிய ஹீரோஸோடயா பண்ணிட்டே போறீங்க. வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவரோட படங்கள் பத்தி சொல்லுங்க. கத்தி சண்டை அவர் நான் பண்ணியிருக்கேன். படம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டட், ஒர்க் முடிஞ்சுது. கத்தி அவர் உண்மையாக சொல்லணும்னா அவர் போடாத காஸ்டியூம் கிடையாதுங்க, எல்லாமே ட்ரை பண்ணிட்டார் சாங்கில். எல்லாம் அவர் பண்ணது எல்லாமே கமர்ஷியல் படம் தான் இல்லைங்களா. ஒரு படத்துக்கு 3 சாங் இருக்குன்னா இப்போ எவ்வளோ படம் பண்ணிட்டார், இப்போ எல்லாமே பண்ணிட்டார். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கலர்ஸ் வந்து புதுசாக இருக்கும். விஷால் சார் வரைக்கும் ஏன்னா நாங்கள் வந்து விஷால் சார் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட எல்லா படமும் நான் பார்த்தேன், கிளிப்பிங்ஸ் பார்த்து என்னென்ன கலர்ஸ் நான் போடலைங்கிற விஷயம் பண்ணி அந்த சாங்ஸில் நிறைய கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ்க்கு மேலே வந்து அவர் யூஸ் பண்ணாத கலர்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். அது வந்து ஃப்ரேமில் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேட்டர்னாக வந்து எதோ அரைச்சமாவு தான், புதுசாக தான் இதுன்னு ட்ரை பண்ண சொல்ல விரும்பலை. பட் கலராக வந்து கத்தி சண்டை விஷால் சார் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். நல்ல வேளை அவர் 10 கலர் யூஸ் பண்ணல. 10 கலரே அவர் யூஸ் பண்ணிருந்தாருன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நாங்கள் அரைச்சமாக தான் அரைச்சிட்டு இருக்கோம், நான் ஒன்றும் புதுசாலாம் நான் அப்படி பண்ணிட்டேன். அவரே சிரிச்சாரு. அது மாதிரி தான் கலர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்தி சண்டை படத்தில். லாரன்ஸ் சார் அவர் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, சிவலிங்கம் படம். ஸோ அவர் ஒரு டான்ஸர் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபேண்டசியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் டான்ஸ்க்கான நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாரு. அண்ட் அவரும் வந்துட்டு கொஞ்சம் காஸ்டியூம் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் தான் இல்லையா? கண்டிப்பா கொஞ்சம் இல்லை நிறையவே சொல்லிடலாம். ஸோ அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக அவரே என்ன சொன்னான்னா, ஆக்சுவலாக என்ன வந்து அவரோட ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ கூட இருப்பா, அவரை மாசின்னு கூப்பிடாரு. நான் என்னையுமே வந்து மாசின்னு தான் கூப்பிடுவாரு, என்ன சத்யான்னு கூட மாட்டாரு. இல்லை போவான்னு வாங்க மாசி மாஸ்டர் வந்து ஷார்ட்டாக மாசின்னு கூப்பிடுறது. மாசி அது ஷார்ட்டாக வந்து மாசி சரி என்ன வந்து வாங்க மாசி மாசி நம்ம பண்ண ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் மாசி புதுசு. அது ரஜினி சாரோட ஸ்டைல் அப்படி இருக்கும். அவர் ஏன்னா பேசிக்காக அவர் ரஜினி ஃபேன் அவர் மாஸ்டர் அப்படியே புதுசாக இருக்கும் மாஸ்டர், அப்படியே ரஜினி சார் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், புதுசாக பண்ணணும் மாஸ்டர், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி ஃபஸ்ட் டைமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக எனக்கு பேசிட்டார். ஏன்னா அவ்வளோ ஸ்கோப் ஏன்னா நம்பிக்கை வச்சுட்டார் இப்படிலாம் பண்ணிடணுன்ட்டு. ஸோ நிறைய வந்து இந்த சைனீஸ் காலர் அவர் எதுவுமே போட்டது கிடையாது இந்த படத்தில். வந்து ஒரு ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நிறையா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்லாம் அவர் எந்த படத்துலையும் கண்டினியூ ஃபார்மல் ட்ரெஸ் போட்டது கிடையாது. அது எங்கள் படத்தில் ஃபஸ்ட் நான் தான் சொல்லேனே, எனக்கு இன்னும் நான் பிளஸ் தாங்க அமைஞ்சிது. எனக்கு இப்போ விஜய் டக்குனு லாரன்ஸ் எடுத்திங்கன்னா ஃபேண்டசி, அம்மா மடியில் ஏறி உட்கார்றது, ஜாலி ஃபன் அப்படி தான் இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீட்டாக ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி அப்படி இல்லை. ஸோ அது எனக்கு அது கிடச்சதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய சைனீஸ் காலர் ஷேர்ட்ஸ்லாம் நிறைய படம் ஃபுல்லாகவே ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் எப்போவுமே எந்த படம் இப்போ நான் நினச்சிட்டேன் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் ஒரு டிசைனராக வந்து நம்ம அங்கே தெரியணும். அது சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி நீங்கள் டிசைனராக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். அது மாதிரி எல்லா படத்துலையும் இந்த படத்துலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சைனீஸ் காலரு ஷர்ட்டு வந்து எல்லாமே வந்து நாங்கள் ஒரு கலர் டை பண்ணி அவ்வளோ விஷயம் நாங்கள் லாரன்ஸ் படத்துக்காக மெனக்கட்டிருக்கோம். அது அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் லாரன்ஸு. அதே மாதிரி சாங் நிறைய டிஃப்ரெண்ட், ஏன்னா அவரோட சாங் ரொம்ப ஃபேண்டசி இருக்கும். ஏன்னா பேசிக்காக ஈஸா கொரியோகிராஃபர். அப்போனா அவர் ஒரு படம் பண்ணுறாரு, ஹீரோ பண்ணால் இப்போ எந்த அளவுக்கு மெனக்கெடுவார்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ஒர்க் போயிட்டுருக்கு. எனக்கு நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நேம் சொல்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து தேவி பட்டணத்துல இருந்து வந்ததுனாலே அந்த எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அந்த ஒரு புது விஷயம் நான் தான் ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் என்ன லக்கா சொன்னேன், என்ன பிளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை தவிர வேற என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ படங்கள் இப்போ சசிகுமார் படம் புது படம் ஸ்டார்ட் ஆக போகுது, 20th மேலே ஷூட்டிங் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ யமன் ஒரு படம் விஜய் ஆண்டனி கூட, பலூன் ஜெய் கூட, அப்புறம் வந்து அகெயின் யமன் வந்து இது போகன் வந்து ஜெயம் ரவி கூட, அப்புறம் சிவலிங்கா லாரன்ஸ் மாஸ்டர் கூட. ஸோ இப்படி பல படங்கள் போயிட்டு இருக்கு. பைரவா தளபதி கூட. கலக்குங்க, ஃபியூச்சர்ல நிறைய நல்ல படங்கள் கொடுங்க, கண்டிப்பா காஸ்டியூம்ஸ் தான் கொடுங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ so much. Thanks a lot.